நேயர் அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம். இன்றைக்கி ஒரு அருமையான வித்தியாசமான மாறுபட்ட குழம்பு ஒன்று பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வீகன் மட்டன் குழம்புன்னு கூட பேர் வைக்கலாம் அதுக்கு. ஆனால் இது பேர் மசாலா குழம்பு. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கொஞ்சம் அதிகமான பொருட்கள் தான், ஆனால் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். சௌச்சௌ 1 நல்லா அரிஞ்சது, அப்புறம் நூல்கோல் சின்னதாக இருந்தால் 2, பெருசாக இருந்தால் 1, அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் நல்லா உரிச்சது, பூண்டு ஒரு 25 கிராம், கருவேப்பிலை 2 ஆர்க், தக்காளி 1, நல்ல மைய அரைச்ச தேங்காய் ஒரு அரை மூடி, மிளகாய் வத்தல் ஒரு 6, மிளகாய் தூள் ஒரு மேஜை கரண்டி, தனியா ஒரு மேஜை கரண்டி, உப்பு தேவையான அளவு, மிளகு தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா ஒரு மேஜை கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, புளி அரை கப், கடுகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், உளுந்து அரை டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன். முதல்ல நம்ம நூல்கோலையும் சௌச்சௌவையும் தண்ணி விட்டு வேக வைக்கணும். இது டைரெக்டாக நீங்கள் பாத்திரத்தில் சமைக்கும்போது நூல்கோலோட பதம் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். சில டைமில் ரொம்ப முத்தின காயும் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அது வேகும்போது உங்களுக்கு பிரச்சனை வரும். ஸோ ஒரே ஒரு விசிலோ 2 விசிலோ நீங்கள் சௌச்சௌவையும் நூல்கோலையும் குக்கரில் போட்டுட்டிங்கனாக்கா உங்களோட குழம்பும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு சாப்பிடும்போது அது ஈஸியாக இருக்கும். இது ஏன் வீகன் மட்டன் குழம்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நூல்கோல் இருக்கு இல்லைங்களா, அதோட ஒரு தன்மை ஒரு மட்டன் குழம்புக்கு உண்டான ஒரு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடிய தன்மை நூல்கோலுக்கு உண்டு. சௌச்சௌவும் ஒரு நான்வெஜிடேரியன் குழம்போட டேஸ்ட்டையும் கொடுக்கும். அதோட உங்களுக்கு அந்த ஃப்ளேவர்ஸை அது நல்லா உரியக்கூடிய தன்மை இந்த ரெண்டுத்துக்குமே இருக்கிறதுனால இதை நீங்கள் ஒரு வீகன் மட்டன் குழம்புன்னு சொல்லலாம். சில பேருக்கு ரொம்ப நான்வெஜ் பிடிக்கும், பட் அன்றைக்கி உங்களால் சில வீட்டில் ஒரு நாள் சாப்பிட மாட்டோம் அப்படிங்கும்போது, ஆனாலும் எனக்கு ஆசையாக இருக்குது, அதை சாப்பிட்ணுங்கிற ஆசை இருக்குது, இன்றைக்கி சாப்பிட முடியாதே அப்படிங்கிறவங்களுக்காக இந்த குழம்பு. இல்லை நார்மலாக வெஜிடேரியனுக்கும் இது ஒரு அருமையாக ஒரு டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக சாம்பார் வேண்டாம், ரசம் வேண்டாம் அப்படிங்கும்போது இந்த மசாலா குழம்பை நீங்கள் செய்யலாம். கொஞ்சம் ப்ராசஸ் லென்த்தியாக இருக்கும். ஸோ ஒரு சண்டே அந்த மாதிரி டைம் எடுத்து நீங்கள் இதை செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு ஜாலியாக இருக்கும். இல்லைனா ஒரு ஒர்க்கிங் விமனுக்கு இது கொஞ்சம் லென்த்தி ப்ராசஸ்ங்கும் போது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். ஐயோ என்னடா இப்படி பண்ணணுமே அப்படின்ட்டு. பட் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் வச்சும் சாப்பிட்லாம். அதாவது இன்றைக்கி செஞ்சுட்டு நாளைக்கு கூட சாப்பிட்லாம், கெடாது. அவ்வளோ டேஸ்ட்டான ஒரு குழம்பு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, இது ரெண்டுத்தையும் குக்கரில் ஒரே ஒரு விசில் இல்லைனா 2 விசில். இது 1ஆ 2ஆங்கிறது எப்படின்னாக்க நீங்கள் வாங்கியிருக்கிற நூல்கோலை பொறுத்து இருக்குது. இது நல்லா சாஃப்டாக இருக்குது. எனக்கு இதுக்கு ஒரு விசில் போதும். லைட்டாக கொஞ்சோண்டு கல்லுப்பு, ரொம்ப கம்மியாக தான், மஞ்சள், தண்ணி எவ்வளோ ஊற்றணும்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த காய் நினைகிற அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். இது நல்லா ஹையில் வச்சு ஒரு விசில் நான் விட போகிறேன். இது நல்லா ஆறட்டும்.
இது ஆறுறதுக்குள்ளே நம்ம வந்து மற்ற வதக்கெல்லாம் ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து இந்த குக்கர் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னாக்கா வெங்காயம் தக்காளிலாம் வதக்க ஆரம்பிக்கலாம். எண்ணெய் சூடாகிறதுக்கு வரைக்கும் நான் வந்து இதை ஹையில் வைக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் தூக்கலாக போட்டிங்கனாக்கா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும். அப்புறம் இந்த கரம் மசாலாவுமே வந்து இது வந்து வீட்டில் செஞ்ச கரம் மசாலா. இதில் எப்படி அப்படின்னாக்கா உங்களுக்கு எல்லா மசாலா பொருட்கள், அதாவது ஏலக்காய், அதுலேயே வந்து பச்சை ஏலக்காய், ஏலக்காய், கருப்பு கலரில் இருக்கிற ஏலக்காய், அப்புறமா வந்து ஸ்டார் அனீஸ் போட்டிருக்கேன், அப்புறமா கல்பாசி, அப்புறமா வந்து கசகசா வந்து நிறைய இதில் சேர்த்து அரைச்ச கரம் மசாலா இது. இதில் வந்து மிளகா கிடையாது, தனியா உண்டு, மிளகும் உண்டு, அப்புறம் சோம்பு இருக்கு. கடுகு முதல்ல, சீரகம், கடலைப்பருப்பு அதிகமாக. ஸோ இப்படி பார்த்திங்கனாக்கா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு சின்ன ஸ்பூன். அடுத்தது இது பார்த்திங்கனாக்கா வெந்தயம். வெந்தயம் வந்து ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக வந்து இதில் இந்த மாதிரி சட்டியில் போட்டுட்டு லைட்டாக வறுத்து வைப்பேன். உங்களுக்கு அப்போ என்ன ஆகுனா ரெண்டு இது இல்லை, ஒன்று வந்து பூச்சியை வந்து நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடலாம். சில இடத்துல வந்து நிறைய வந்து உங்களுக்கு அடைச்சிருக்கிற வீடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து டக்குன்னு வந்து வீட்டில் வந்து பூச்சி வரும். அப்போ இந்த மாதிரி வந்து லைட்டாக வறுத்து வச்சிட்டிங்கன்னா டேஸ்ட்டும் வந்து இப்போ வத்த குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்புக்கெலாம் வெந்தயம் போடும்போது நல்ல டேஸ்ட்டாக இது வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது, இந்த மாதிரி சட்டியில் வறுத்து வைக்கணும். லைட்டாக கலர் மாறும், அந்த மாதிரி ரொம்ப நாள் நீங்கள் அதை வைக்கலாம். கருவேப்பிலை, அப்புறம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுவேன். அதோடையே வந்து ஒரு 3லேருந்து 4 குண்டு மிளகாய். இதுக்கு குண்டு மிளகாய் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீட்ட மிளகாயோட. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கினோடனே நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பூண்டு வந்து முழு பூண்டு தான் போடணும், இடிக்க வேண்டாம். ஸோ அப்போ வந்து முழு பூண்டும் போட்டுறேன். அடுத்தது தக்காளி, நீட்ட வாட்டில் அரிஞ்ச தக்காளி. தக்காளியை போட்ட உடனே வந்து உப்பு. புதுசாக சமைக்கிறவங்க வந்து கையில் எடுத்து போடுங்க, அப்போ தான் உங்களுக்குலாம் அளவு தெரியும். நம்ம வந்து சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து இதில் ஆட் பண்ணதுனால
பெருங்காயம் சேர்க்கலை. இதில் வந்து இப்போது மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் ஆட் பண்ணலாம். நல்லா வந்து 1.5 ஸ்பூன் போட போகிறேன். ஏன்னா அது நல்ல காரம் வந்து உங்களுக்கு வந்து இந்த நூல்கோலும் சௌச்சவும் காரம் எடுத்துக்கும். ஆனால் இது வந்து கெடாமல் இருக்கும், 2 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதனால் கொஞ்சம் காரமும் புளிப்பும் தூக்கலாக போட்டுட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மிளகு. கரம் மசாலா இப்போ வந்து 1/2 ஸ்பூன் தான் போட போகிறேன். நம்ம வந்து கடைசியாக, அதாவது குழம்பு முடியும் போது இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வேக வைக்கும் போதே மஞ்சள் போட்டிருக்கோம். சின்னதாக ஒரு சிட்டிகை மஞ்சளும் இதில் சேர்க்குறேன். கலர் மாறாமல் இருக்கணும். எண்ணெய் எனக்கு அதிகமாக வேண்டாம், அதனால் நான் வந்து கொஞ்சோண்டு தண்ணி ஊற்ற போகிறேன். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி எண்ணெய் தண்ணி கம்மியாக இருக்கும்போது நீங்கள் வந்து மிளகாத்தூளை வந்து போட்டுட்டு வதக்கிட்டே இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த குழம்பு வந்து ரொம்ப வந்து கலர் மாதிரி ப்ரௌன் ஆகிடும். அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தேங்காய் வந்து நல்ல மையாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். நல்ல முத்தின தேங்காய் ஒரு 1/2 தேங்காய் எடுத்து இதில் அரைச்சிருக்கேன். இது இன்னும் வந்து உங்களுக்கு டேஸ்ட் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா இதில் வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு, ஊற வச்ச சோம்பும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து கசகசாவும் சேர்த்து கூட அரைச்சி வச்சுக்கலாம். நானாக அதில் வந்து வெறும்னா வந்து தேங்காய் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா இதுலேயே வந்து தூக்கலாக வந்து நான் சோம்பு அப்புறமா வந்து கசகசாலாம் சேர்த்து அரைச்சதுனால இந்த கரம் மசாலாவில் அதை நான் வந்து அதில் ஆட் பண்ணலை. இல்லைன்னா ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் உங்களுக்கு. குக்கர் ரிலீஸ் ஆகிடுச்சான்னு இப்போ பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னாக்கா இந்த தண்ணியை வந்து இதில் இப்போ ஆட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து காயை மட்டும் வடித்து எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து நீங்கள் இது பண்ணிட வேண்டாம், கொட்டிட வேண்டாம், வச்சுக்குங்க. எவ்வளோ தேவையோ நம்ம அப்போ வந்து அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலாவோட இது நல்லா மிக்ஸ் ஆகணும். சப்போஸ் டைரெக்டாக நீங்கள் வந்து வேக வைக்க இதுலேயே வந்து வதக்குறீங்க, இதில் போடாமல் குக்கரில் போடாமல் வதக்குறீங்கன்னாக்கா நீங்கள் இதில் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு 15 நிமிஷமாவது ஆகும். ஆனால் அது வந்து எப்போ பண்ணலாம் அப்படின்னாக்கா நீங்கள் உங்களுக்கு நூல்கோலும் சௌச்சவும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் அதை பண்ணலாம். இப்போ இதில் நான் வந்து புளி ஊற்றுறேன். முதல்ல ஒரு கரண்டி ஊற்றுறேன். ஏன்னா ஒரு நூல்கோலும் வந்து உங்களுக்கு வந்து அதோட தன்மை வந்து மாறும். ஸோ எவ்வளோ புளி தேவை அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும்.
நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். புளி போருமா, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே சரியாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு கொதி, அதாவது இந்த காரம் புளிப்பு எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்ச தேங்காயை ஊற்றிட்டு, அது அரைச்ச தேங்காயை ஊற்றினோடனே உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். அப்போ இந்த தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம ஊற்றி அதை கரெக்டாக இந்த குழம்பு பதத்துக்கு செட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் இப்போ தேங்காய் போட போகிறேன். தேங்காய் ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை இதில் ஊற்றிடலாம். நான் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து இதை நல்லா ஹையில் வச்சு கொதிக்க விட போகிறேன். எல்லா டேஸ்ட்டும் வந்து ஒன்றா உங்களுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி, அதாவது இதோட காரம், அப்புறம் தேங்காயோட சுவை, நூல்கோல் எல்லாமே ஒன்றா வரணும். அதுக்கு வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நீங்கள் வந்து நல்லா கொதிக்க விடணும். மூணு நிமிஷம் நல்லா இது வந்து கொதிச்சிடுச்சு. அதுக்கும் மேலே உங்களுக்கு வந்து கொதிக்க விட்டிங்கனாக்கா இருக்க தான் இருக்குமே தவிர்த்து கூடுதலாக இனிமேல் வந்து இதோட சுவை உங்களுக்கு வராது. ஸோ எல்லாமே கரெக்டாக இப்போ இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, முன்னையே உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, நான் வந்து முதல்ல கரம் மசாலா கம்மியாக தான் போட்டிருந்தேன். இப்போ வந்து இன்னொரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு அந்த கசப்பு தன்மை, இதோட கசப்பு தன்மையை வந்து உங்களுக்கு குறைக்கும் கடைசியில் போட்டிங்கனாக்க. ஆனால் அது எப்போ போடணும் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா, இது நல்லா சூடாக இருக்கும்போது தான் போடணும். ஆனால் ஒரே இடத்துல போடாமல் இப்படி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் ரொம்ப வந்து கொதிக்க விடாதுங்க. அப்படியே லைட்டாக அப்படியே கொதிச்சிட்ருக்குலையே, அது கரெக்டாக இருக்கும். இப்போது நம்ம வந்து இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய். ஏன் அப்படின்னாக்கா, உங்களுக்கு எல்லா டேஸ்ட்டையும் வந்து இது வந்து அப்படியே பேலன்ஸ் பண்ணும், கரெக்டாகும். நம்ம கடைசியாக வந்து கரம் மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, அதையும் வந்து இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். நான் இதை வந்து கலக்க போகிறதில்ல, அதை அப்படியே விட போகிறேன். இது மேலே இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலையே போடலாம். இது வந்து ஒரு மூடி வச்சுட்டு அப்புறமா சாப்பிடணும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் உடனே எடுத்து சாப்பிடாமல் மூடி வச்சிங்கனாக்க உங்களுக்கு வந்து அப்படியே அந்த டேஸ்ட் வந்து கரெக்டாக பேலன்ஸ் ஆகி வரும். இப்போ நான் இதை ஆஃப் பண்ண போகிறேன். இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து இதை வந்து கல் சட்டியில் செஞ்சிங்கனாக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்ன ஆகுனா, நம்ம வந்து கேஸ் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண அப்புறமா கூட பார்த்திங்கன்னா கல் சட்டியில் அது மாட்டில் மெதுவாக கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அது இன்னும் உங்களுக்கு கூடுதலாக டேஸ்ட் கொடுக்கும். அடுப்பில் வேக வைக்கிறதோட அதுலேயே அது ஸ்லோவாக அதுவே குக் ஆகும். அந்த டேஸ்ட் வந்து கூடுதலாக இருக்கும்.
அது வந்து இன்னுமே உங்களுக்கு நிறைய நாள் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழம்பு வச்சு சாப்பிட்லாம். இது நான் வந்து இன்னொரு பிளேட்டுக்கோ இல்லை கப்புக்கோ மாற்றலை, அப்படியே தான் நான் வந்து வைக்க போகிறேன். ஏன்னா இதோட டேஸ்ட் வந்து நம்மளுக்கு 2-3 நாள் வைக்க போகிறதுனால நம்ம இதில் வச்சு சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு அருமையான மசாலா குழம்பு, வீகன் மட்டன் குழம்பு. நான் வெஜிடேரியன்ஸ்க்கு கோவம் வரும், ஆனாலும் சொல்லலாம். நம்ம ஒரு வீகன் மட்டன் குழம்பு தயாராகிடுச்சு. இல்லைன்னா இதுக்கு பேர் வந்து மசாலா குழம்பு. எப்படி செய்கிறது அப்படின்னு நம்ம இப்போ பார்த்தோம். இதோட ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.